இருக்கிற லோன்லயே வந்து ஹோம் லோன் தான் ரொம்ப பெனிஃபிட்ன்னு சொல்றாங்க சார். எந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம்? ஒருத்தர் வீடுக்கு கடன் குடுக்குறாங்கன்னா, அந்த வீட்டினுடைய பத்திரத்த அடமானம் எழுதி பேங்க் வாங்கிக்குது. அப்படின்னா, இவங்க குடுத்த பணமே 80% தான். ம். ரூ. 100 பெருமானம் உள்ள ஒரு வீட்டுக்கு ரூ. 80 தான் கடன் குடுக்குறாங்க. ஆனா, ரூ. 100 அடமான பொருள வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரிஸ்க் இல்ல. அந்த கடன அவன் கட்டலைன்னா கூட, அந்த வீட வித்து அவங்க காசு எடுத்துக்குவாங்க. மொத்தமும் கெடாது. அதனால ரிஸ்க்கு பிரீமியம் அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லாம இந்த வெளியில இருக்க பாவம் நடமாத கடைக்காரங்களுக்கெல்லாம் யாரோ கடன் குடுக்குறாங்க. அந்த கடன வந்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர்ல நின்னு வசூல் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு ஆளு. இந்த அம்மா கெஞ்சிக்கிட்டு இருக்கும். நாளைக்கு தாங்க, நாளைக்கு தரேன் டெய்லின்னு. அந்த கடன்லாம் என்ன ஹை ரிஸ்க். அந்த அம்மாவே ஊர் மாறி போயிட்டாலோ, அந்த இடத்த விட்டு மாறி போயிட்டாலோ, அல்ல அதுக்கிட்டேருந்து இவங்களால வசூல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்ல. அந்த ஒரு சின்ன கூடை இருக்கும், கொஞ்சம் பூ இருக்கும், அவங்க வீடு குடிசை இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனா அவன் கடன் குடுக்குறான். அவன் செய்கிறது தப்பு. அவன் வாங்குற வட்டி ரொம்ப அதிகம். ஆனா அவனுடைய ரிஸ்க் பிரீமியம்னு சொல்கிறாங்க அத. அப்போ ஒரு 10 பேருக்கு குடுத்தா 8 பேர்ட்ட வசூல் பண்ணிடுவான். 2 பேரும் அவனால முடியாதுங்கிற போது, அந்த 2 பேர் குடுக்க வேண்டிய அசலையும், மிச்சம் 8 பேரும் சேர்ந்து தான் வட்டியில குடுக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து ரிஸ்க் பிரீமியம்.